ஆறுவது சினம். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். கோபம் வந்தால் அவன் சத்தமாக கத்துவதும் மற்றவர்களை திட்டுவதும் வழக்கம். அவனது பெற்றோர் அவனுக்கு பலமுறை புத்தி கூறினர். ஆனால் சிறுவன் அதை கேட்கவில்லை. ஒரு நாள் அந்த சிறுவன் தன் தந்தையிடமே கோபத்தில் சத்தம் போட்டான். அமைதியாக இருந்த அவனது தந்தை அவனை வீட்டின் பின்புறம் இருந்த மரப்பலகையிடம் அழைத்து சென்றார். மகனே, இனி உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் கத்துவதற்கு பதிலாக இந்த மரப்பலகையில் ஒரு ஆணியை அடி என்று கூறினார். சிறுவன் தந்தையின் சொல்படி கோபம் வரும்போதெல்லாம் மரப்பலகையில் ஆணியை அடித்தான். முதல் சில நாட்களில் மரப்பலகை முழுவதும் ஆணிகளால் நிரம்பியது. நாட்கள் செல்ல செல்ல சிறுவனின் கோபம் குறையத் தொடங்கியது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆணி கூட அடிக்க தேவையில்லை ஏற்படவில்லை. சிறுவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் தந்தையிடம் சென்று, அப்பா, நான் இன்று ஒரு ஆணி கூட அடிக்கவில்லை என்று கூறினான். தந்தை புன்னகைத்து, இப்போது நீ அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கு என்றார். சிறுவன் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கினான். எல்லா ஆணிகளையும் பிடுங்கிய பிறகு தந்தை சிறுவனை பலகை அருகே அழைத்து சென்று, ஆணிகள் பிடுங்கப்பட்டதால் ஏற்பட்ட ஓட்டைகளை பார். இந்த ஓட்டைகளை நம்மால் மறைக்க முடியுமா? அதுபோல் நீ கோபத்தில் பேசிய ஒவ்வொரு கடும் சொல்லும் மற்றவர் மனதில் ஆறாத காயங்களை ஏற்படுத்திவிடும். அந்த வடு எப்போதும் மறையாது என்று கூறினார். இதை உணர்ந்த சிறுவன் தன் தவறை உணர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். நீதி. இந்த கதையின் நீதி என்னவென்றால், கோபம் என்பது கொதிக்கும் நீரை போன்றது. அதை அடக்க கற்றுக்கொண்டால் அது நமக்கோ அல்லது மற்றவருக்கோ எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. கோபத்தில் பேசும் கடுமையான வார்த்தைகள் மற்றவர்கள் மனதில் நீங்காத வடுவை ஏற்படுத்திவிடும். எனவே கோபத்தை குறைத்து அமைதியை கடைப்பிடிப்பது அவசியம். நன்றி.